அன்பான உறவுகளுக்கு உங்கள் தமிழின் அன்பு கலந்த வணக்கங்கள். எல்லாரும் சௌக்கியம் தானே? நான் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல சந்தோஷமாக இருக்கேன். இன்னைக்கு எதை பற்றி பேசலான்னு யோசிக்கும் பொழுது, வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே ஒரு கட்டத்தில் தனிமையை நேசிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். எல்லாரும் நம்ம கூட எல்லா நேரமும் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியம் இல்லையே. ஆனால் தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கூட நிதர்சனமான உண்மை, எப்பொழுதுமே நம்முடனேயே பயணிக்கக்கூடிய ஒன்று. நிறைய பேர் அந்த தனிமையை பார்த்து பயப்படுறது உண்டு. ஆனால் தனிமை ரொம்ப அழகான ஒன்று. தனிமைதான் உண்மையான துணை அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் மனசில் பதிய வச்சுக்கிட்டோன்னா, சில இழப்புகளையோ சில மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகும் வேளையிலோ நம் மனதை நாம் அப்படியே கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்க முடியும். ஏன்னா உண்மை என்னவென்றால், தனிமை மட்டுமே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இறுதி வரையிலும் பயணிக்கக்கூடிய ஒன்று. இதை நினச்சி நான் ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதையை உங்களோடு பகிரலான்னு ஆசைப்படுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணுறதே இல்லை. கவிதை பார்க்குறீங்க, ஆனால் அப்படியே கடந்து போயிடுறீங்க. உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத கூட தெரியப்படுத்த மாட்டேங்கிறீங்க. இது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த செயல் எனக்கு உற்சாகத்தை தரும். அடுத்த முறை நான் இன்னும் நல்லா என்னை தேர்ச்சி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் எனக்கு கொடுக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சம் யோசிக்காமல் லைக்கும் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. சரி, இப்போ நான் உங்களுக்காக எழுதின அந்த கவிதையை படிக்கிறேன். திரும்பி பார்த்தேன், என்னுடன் யாரும் இல்லை. அதிர்ந்து போனேன், ஆனால் இதுதான் உண்மை. துணையாய் வருவேன் என்றவர் எல்லாம் கண் முன்னே கடந்து சென்று விட்டார். விட்டு பிரியேன் என்றவர் கூட இருப்பிடம் சொல்லாது மறைந்து விட்டார். உறவென நினைத்த உயிர்கள் எல்லாம் பயணப்பாதையில் விடை பெற்றார். பழக்கம் இல்லா மனிதர்களிடத்து பயந்தே நானும் விலகிவிட்டேன். துணையாய் இன்றோ எவரும் இல்லை. துணிவை துணையாய் கரம் பிடித்தேன். துணிவுடன் தரணியில் இடம் பிடித்தேன். கோடி உயிர்கள் வலம் வந்தாலும் தனிமை மட்டுமே துணை இருக்கும். மறுக்க முடியா உண்மை இது. நான் பலமுறை கற்ற பாடம் இது. உண்மை உறவென எதை சொல்ல, சிதையாய் மாறி விட்டு செல்ல. காண்பவர் எல்லாம் உறவினர்தான். ஆனால் கடைசி வரையிலும் யார் வருவார்? ஆமாங்க, கடைசி வரையிலும் யார் வருவார் அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்க தான் முடியுமே ஒழிய, உண்மையாக இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் நம் துணிச்சலும் நம் தைரியமும் தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயமும் எப்பொழுதும் நம் கூட தான் இருக்கும். அதோடு வாழ பழகிப்போம். இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு இழப்பையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்மளை நாம் தயார் பண்ணிப்போம். நன்றி. மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு வாங்க தமிழோடு பேசுவோம்.